முதலமைச்சருக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணி ஆஞ்சியோகிராம் நார்மலா இருக்கிறதா கொடுத்திருக்காங்க. ஆஞ்சியோகிராம் எதுக்காக பண்ணிருக்காங்க? அவருக்கு கிட்டினஸ் இருந்திருக்கு, மயக்கம் வந்திருக்கு. ஸோ மயக்கத்தால வயசு ஏற ஏற அது டீஜெனரேட் ஆகும், தெரிஞ்சுட்டே வரும். அந்த மாதிரி சமயத்துல ஹார்ட் ரேட் சில டைம் எர்ராட்டிக்கா குறையிறது. 10 to 15 seconds கம்ப்ளீட்டா ஹார்ட் பீட்டே இல்லாம இருக்கும். அப்போ கம்ப்ளீட்டா மைண்ட் அன்கான்சியஸ். வணக்கம், நான் டாக்டர் அசோக் குமார், கார்டியாலஜிஸ்ட், எலா ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஹெல்த் பத்தி ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு புல்லட்டின் ரிலீஸ் ஆச்சு. அதுல இருந்து நிறைய பேருக்கு ஒரு அப்ரஹென்ஷன், ஒரு சந்தேகம் என்னன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேள்வி கால் பண்ணிட்டே இருந்தாங்க. இதனால ஒரு விளக்கம், இன்னும் புரிஞ்ச விளக்கத்தை கொடுக்கறதுக்காக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ முதலமைச்சருக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணி ஆஞ்சியோகிராம் நார்மலா இருக்கிறதா கொடுத்திருக்காங்க. ஆஞ்சியோகிராம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் பண்ணுவாங்க என்னங்கிறது சொல்றேன். ஆஞ்சியோகிராம்ங்கிறது ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டத்துல 3 ரத்த குழாய்கள் இருக்கும் மேஜரா. அந்த ரத்த குழாய்கள்ல பிளட் வெசல்ஸ் சொல்லுவோம். அந்த பிளட் வெசல்ஸ்ல பிளாக்கேஜஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்ல ஃப்ரீயா கிளீனா போயிட்டு இருக்கா? பிளாக்கேஜஸ் இருந்தா அந்த பிளாக்கேஜஸ்ல இருந்து பிற்காலத்துல ஹார்ட் அட்டாக்கா வரலாம். ஸோ இல்ல சிம்டம்ஸ் ஏதாச்சும் நடந்தா, நெஞ்சு வலியில மூச்சு திணறல் மாதிரி இருந்தா அது இந்த பிளாக்கேஜஸ் வரலாம். ஸோ அது இருக்கா, இருந்தா என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக பரிசோதனை பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் ஆஞ்சியோகிராம். இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டு பிளாக்ஸ் இருந்தால், சப்போஸ் 1 or 2 பிளாக்ஸ் இருந்தா அதை பலூன் பண்ணி ஸ்டென்ட் பண்ணுவோம். அது ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய பிளாக்ஸ் இல்ல, குறிப்பா மேஜர் வெசல்ல பிளாக் இருந்துச்சுன்னு அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இல்ல பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லுவோம். அந்த சர்ஜரி பண்ணி சரி பண்றதா இருக்கும். பட் ஃபார்ச்சுனேட்லி சிஎமோட ஆஞ்சியோகிராம் ரிப்போர்ட் நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆஞ்சியோகிராம் எதுக்காக பண்ணிருக்காங்க? அவருக்கு கிட்டினஸ் இருந்திருக்கு, மயக்கம் வந்திருக்கு. ஸோ மயக்கத்தால ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆயிருக்காரு. ஸோ மயக்கம் வரும்போது ஆஞ்சியோகிராமுடைய நெசசிட்டி எதுக்காக இருக்கு அப்படின்னா, அந்த புல்லட்டின்லயே ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டியும் அதிகமா இருக்கு, அதனாலதான் டெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் ரேட் நார்மலா 60 to 100 இருக்கும் நார்மல் எல்லாருக்கும். அது நடக்கும் போது இல்ல வேகமா ஓடும் போது ஹார்ட் ரேட் அதுக்கு ஏற்ற மாதிரி கூடும். இல்ல டென்ஷன்ல இருக்கும் போது, இல்ல பதட்டத்துல இருக்கும் போது ஹார்ட் ரேட் கூடும். இது சகஜம். அதர்வைஸ் நார்மலா இருக்க வேண்டிய ஹார்ட் ரேட் 60 to 100, 60ல இருந்து 100 வரை. பட் முதியவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். இந்த ஹார்ட் ரேட் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஸ்விட்ச், நார்மலாவே ஹார்ட்டுக்குள்ள ஒரு இயல்பா ஒரு ஸ்விட்ச் இருக்கும், அதை பேஸ் மேக்கர்னு சொல்லுவோம். அதுல இருந்து கரண்ட் ஜெனரேட் பண்ணிட்டு வயர் மூலியமா ஹார்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு, அந்த கரண்ட் போகும்போதெல்லாம் கரண்ட் வரும்போதெல்லாம் ஹார்ட் பம்ப் பண்ணிட்டே இருக்கும், கன்ட்ராக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும். இந்த வயர் டீஜெனரேட் ஆகும், வயசு ஏற ஏற அது டீஜெனரேட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டே வரும். அந்த மாதிரி சமயத்துல ஹார்ட் ரேட் சில டைம் எர்ராட்டிக்கா குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அது திடீர்னு 30, 40 அந்த மாதிரி குறையும் போது பிபி குறையறதால மயக்கம் வரும். சில டைம் ஒரு 2 to 3 seconds இல்ல 10 to 15 seconds கம்ப்ளீட்டா ஹார்ட் பீட்டே இல்லாம இருக்கும். அப்போ கம்ப்ளீட்டா மயங்கி அன்கான்சியஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த 6 sinus syndrome அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் போதும் மயக்கம் வரும், இல்ல கிட்டினஸ் வரும். ரேரா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஹார்ட் ரத்த ஓட்டத்துல அடப்பால கூட இருக்கலாம். ஸோ இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிய வந்திருக்கு, ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி இருக்குன்னு சொல்லி தெரிய வந்திருக்கு முதலமைச்சருக்கு. ஸோ இந்த பிரச்சனை ஹார்ட் ரத்த ஓட்டத்துல அடப்பால இருந்திருக்கா அப்படின்னு பரிசோதனை பண்றதுக்காக ஆஞ்சியோகிராம் பண்ணிருக்காங்க. பட் ஆஞ்சியோகிராம் நார்மல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி இருக்கிறதால வேற என்ன டெஸ்ட் தேவைப்படலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில டைம் ஹார்ட்ல இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு, அது மயோகார்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொரோனா காலத்துல எல்லாம் கொரோனாவும் ஹார்ட்டை பாதிச்சுட்டு மயோகார்டைட்டிஸ் ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கு. ஸோ இந்த மயோகார்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்றதுக்காக சில டெஸ்ட் எடுப்போம். இந்த பெட் ஸ்கேன் சொல்லுவோம், இல்ல கார்டியாக் எம்ஆர்ஐன்னு சொல்லுவோம். இது பண்றதால ஹார்ட் மசில்ல எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்ல இன்ஃப்ளமேஷன் இருக்கு, இல்ல மயோகார்டைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மயோகார்டைட்டிஸ் இருக்கிற பட்சத்துல கூட ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கும். நான் சொல்றது ரத்த ஓட்டத்துல அடப்பு டீஜெனரேட்டிவ், வயசு ஏறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள், இல்லை இன்ஃபெக்ஷன், இந்த இன்ஃப்ளமேஷன், இந்த மாதிரி பிரச்சனை ஐடென்டிஃபை பண்றதுக்காக கார்டியாக் பெட் இல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அதனுடைய இன்டென்சிட்டி, கிராவிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் சில டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். அதை ஹோல்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹோல்டர்னா கண்டினியூஸா இசிஜி மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். 24 hours பண்ணலாம், இல்ல 72 hours பண்ணலாம், இல்ல சில பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 7 to 14 days பண்ணுவோம். ஸோ இது ஏன் பண்றோம்னா, ஹார்ட் ரேட் நல்லா இருக்கும், நார்மலா இருக்கும். சில டைம் ஹார்ட் ரேட் நல்லா இருக்கும், ஹார்ட் ரேட் திடீர்னு குறையும், திடீர்னு குறைஞ்சிட்டு கம்ப்ளீட்டா திடீர்னு ஒரு 10 seconds ஹார்ட் பீட்டே இல்லாம இருக்கும். இந்த பிரச்சனையால தான் கிட்டினஸும் மயக்கம் வரும். ஸோ அது நார்மலா இசிஜி எடுத்து பார்க்கும்போது ஹார்ட் ரேட் நார்மலா இருக்கலாம். பட் அந்த கிட்டினஸ் வர டைமுக்கு ஹார்ட் ரேட் இசிஜி எடுத்திருந்தா தவிர்த்து இந்த பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால
ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி 24 ஹவர்ஸ்ல இருந்து ஒரு 14 டேஸ் வரை ஸ்ட்ரெச் பண்ணி இசிஜி எடுக்கக்கூடிய டெஸ்ட் தான் ஹோல்டர்னு சொல்றோம். இந்த டெஸ்ட் பண்றதால நமக்கு நார்மலா இருக்கும்போது அப்பப்போ வர கிடினஸ் இந்த ப்ராப்ளத்தால இருக்கலாமா இல்ல இந்த ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டியால இருக்கலாமா தெரிஞ்சுக்காக பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் ஹோல்டர் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெஸ்ட் எந்த டெஸ்ட் பண்ணிருக்காங்க என்னங்கிற டீடைல்ஸ் வந்து நமக்கு புல்லட்டின்ல வரல. சப்சிக்வெண்டா இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தெரபெட்டிக் ப்ரொசீஜர் பண்ணிருக்கு. தெரபெட்டிக் ப்ரொசீஜர்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு ப்ரொசீஜர் பண்ணிருக்காங்க. அது என்ன ப்ரொசீஜர் என்னங்கிற டீடைல்ஸ் நமக்கு இல்லை. பட் நார்மலா ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி இல்ல ஹார்ட் ரேட் குறைபாடு இருக்குன்னு பேஸ் மேக்கர் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். இல்ல ஹார்ட் ரேட் வந்து திடீர்னு நிறைய ஜாஸ்தி 60 to 100 இருக்க வேண்டிய ஹார்ட் ரேட் திடீர்னு 200க்கு மேலாம் போகலாம். அது வேற பிரச்சனை. அது வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா இல்ல வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது கூட கிடினஸ் வரலாம் இல்ல மயக்கம் வரலாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருந்தால் அதுக்கு பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் வந்து ஐசிடின்னு சொல்லுவோம், இன்ட்ராகார்டியக் டீஃபிப்ரிலேட்டர். அதுவும் பேஸ் மேக்கர் மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான். ஸோ இவருக்கு என்ன தெரபெட்டிக் ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்கன்ற டீடைல்ஸ் நமக்கு தெரியல. ஒரு ட்ரீட்மெண்ட் கொண்ட சம்பந்தப்பட்ட ப்ரொசீஜர் மட்டும் பண்ணியிருக்காங்க. அவர் நல்லா இருக்காரு. ஒரு 2 daysல டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.